ஆயுள் தண்டனை சாராயம் காய்ச்சினாலும் குடித்தாலும் என்கின்ற சட்டம் அறிவுகெட்ட அரசினுடைய சட்டம். எப்பவும் குற்றத்தை மீறிய தண்டனைகள் கொடுக்கின்ற அரசு மூடத்தனமான அரசு என்பதுதான் பொருள். ஒன்று, இந்த தண்டனையை வழங்குவதன் மூலம் கள்ளச்சாராயம் ஒழிந்து விடுமா என்று நீ 3 மாதம் பார். அடுத்தது இன்னொரு ஊரிலே தொடங்கும். அவனுக்கு குடிப்பதற்கு வசதி இல்லை, போதையை மறக்க முடியாது, நீ பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறாய், 30 ரூபாய்க்கு குடிக்க வேண்டும். அது ஒன்றினால்தான் கள்ளச்சாராயம் ஒழியுமே தவிர நீ தண்டனை விதிப்பாதெல்லாம் ஒழியாது. ஆகவே உனக்கு கல்லையும் திறக்க மாட்டாய், நாட்டுச்சாராயத்தையும் திறக்க மாட்டாய். ஏனென்றால் உனக்கு முன்வாசல் வழியாக 48,000 கோடி வருகிறது, பின்வாசல் வழியாக 48,000 கோடி வருகிறது. ஆகவே உங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. சுரண்டுவதற்காகவே ஆட்சிக்கு வந்த நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள். மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராயங்கள் தான் பெருகும். ஆகவே இதை எதிர்த்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். எத்தனையோ கோடி மக்கள் வாழுகின்ற நாட்டில் பெண்களெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ நம்முடைய ஆறுமுகத்தினுடைய மனைவி தான் வந்திருக்கிறார்கள். அதுவும் ஆறுமுகம் குடிப்பதில்லை, அவருடைய மனைவி வந்திருக்கிறார். ஆகவே பெண்கள் தாமாக வருகின்ற அளவு விழிப்புணர்ச்சி இன்னும் நாட்டில் ஏற்படவில்லை. ஆனால் நாம் ஒரு நெருக்குதலை நாட்டிலே ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்காகத்தான் இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள். இது மெல்ல மக்களிடையே பரவுகின்ற போது அரசு செயல்பட்டாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த திமுக அரசு நீதி கட்சி ஆட்சியை போல அழியும். இந்த கள்ளச்சாராயத்தால் அழிவது அதில் ஒன்றாக இருக்கும். எனக்கு வயது 75 ஆகிறது. நான் சிறியவனாக இருக்கின்ற காலத்தில் ஒரு 200-300 பேர் கொண்ட கிராமத்தில் 2 பேரோ 3 பேரோ குடித்து கொண்டிருப்பார்கள். அவர்களை நிர்வாகமும் ஊர் மக்களும் தட்டி அவர்களை தடுத்து நிறுத்தி குடியிலிருந்து பாதுகாத்தார்கள். ஆனால் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் காரணமாக ஆட்சிகள் மாறினாலும் கூட 1937ஆம் வருடத்திய மதுவிலக்கு சட்டம் என்றுதான் 2024 உள்ள இன்றைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்போ 1937 மதுவிலக்குக்கு சட்டம் போட்டிருக்கிறோம். 2024 சட்டத்தினுடைய பேரும் மதுவிலக்கு தான். ஆனால் மதுவிலக்கு என்று சட்டம் சொல்லுகிறதே ஒழிய மது நாடு முழுவதும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் சட்டத்திற்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத நிலை 1937 பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு இந்த விஷயம் ஏன் பெரிதுபடுத்தப்பட்டிருக்கிறது? கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம், அதன் விளைவாக 62 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள். இது நடந்து 10 நாட்கள் ஆகி போச்சு. நேற்றைய தினம் முந்தா நாள் நடந்த செய்தி நேற்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. ஒரு வீட்டிலே ஒரு முதியவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறார். அந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக சென்று நேற்று முன்தினம் அதே மதுவை, எந்த மதுவை குடித்து 15 நாட்களுக்கு முன்பு மக்கள் இறந்ததாக பத்திரிகைகளை பார்த்திருக்கிறோம், நாடே பார்த்து கொண்டிருக்கிறதோ, அதே மதுவை வாங்கி கொண்டு வந்து வேறு காரணங்களால் உடம்பு சரியில்லாதவருக்கு முந்தா நாள் கொடுத்து அவர் உடனேயே இறந்து விட்டார். அவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்படுகிறார். அவரும் அந்த சாராயத்தை குடித்தார் என்று 10 லட்சம் பணம் பெறுவதற்காகவே மக்கள் இந்த செயலை செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிக்காமலே இருந்த ஒரு சமுதாயத்தை குடிக்க வைத்தது அரசாங்கம். குடிக்காமலே இருந்த மக்களை குடிக்க வைப்பதற்கு கடையை திறந்தது அரசாங்கங்கள். கடையை மூடுவதாக சொல்லிக்கொண்டு மதுவிலக்கு என்று சொல்லிக்கொண்டு மதுவை கரை புரண்டு ஓடச் செய்வது அரசாங்கங்கள். மது குடித்தால் மக்கள் கெட்டு போவான் என்று விளம்பரம் செய்துவிட்டு இந்த ஆண்டு எவ்வளவு விற்றது, சென்ற ஆண்டு எவ்வளவு விற்றது, அடுத்த ஆண்டு எவ்வளவு விற்க வேண்டும் என்று IAS அதிகாரிகள் மூலம் இலக்கு நிர்ணயிப்பது அரசாங்கம். ஆகவே அரசாங்கம்தான் தன்னுடைய கொள்கையை மாற்றி குடிப்பழக்கம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனக்கு முன்பு பேசிய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது போல குறைவான காசுக்காகத்தான் மெத்தனாலுக்கு சென்றானே ஒழிய அவன் மெத்தனாலுக்கு செல்ல வேண்டும் என்று செல்லவில்லை. ஆகவே ஏழைகள் குறைந்த செலவில் குடித்து மடியக்கூடிய மோசமான கண்களாக அந்த காட்சியை கண்டுவிட்டு தான் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தினை நடத்தி முழு மதுவிலக்கு என்று கோர வேண்டும் என்று சொல்லி தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் தமிழ்நாடு முற்போக்கு சிந்தனையாளர் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களும் ஒருங்கிணைந்து முழு மதுவிலக்கு வேண்டும் என்ற கொள்கைக்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாட்டிலே ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் சரி, எந்த கட்சி வந்தாலும் சரி, யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி,
பெரிய அளவில் நாட்டினுடைய நடப்புகள் மாறவில்லை. கொடியிலே மாறுகிறது, கோஷத்திலே மாறுகிறது, ஆட்கள் மாறுகிறார்கள். ஒரே விதமான கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது. இந்த ஆட்சி காலத்தில் யார் மதுவை உற்பத்தி செய்கிறார்களோ அதே மது ஆலை முதலாளிகள் தான் கடந்த ஆட்சி காலத்திலும் மதுவை உற்பத்தி செய்தார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் யார் மதுவை உற்பத்தி செய்தார்களோ அதே முதலாளிகள் தான் இந்த ஆட்சியிலும் மதுவை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஏறத்தாழ சமமான ஒரு கொள்கை, சமமான ஒரு பங்காளிகளாக இருந்து மதுவை உற்பத்தி செய்து விற்று கொண்டிருக்கிறார்கள். 9 ரூபாய் 79 பைசா. ஐயா அவர்களுக்கு சொல்கிறேன், என்னை விட பல பேரை ரீச் பண்ணுற மாதிரி பேசக்கூடியவர். 9 ரூபாய் 71 பைசா ஒரு குவார்ட்டரை தயார் பண்ணுவதற்கு ஆகக்கூடிய செலவு விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்து சொல்லப்பட்டது. 10 ரூபா மதுவை 60 ரூபாய்க்கு அரசாங்கம் வாங்கி 150 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் என்று விற்கிறது என்றால் சுரண்டல் கொடிகட்டி பறக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த சுரண்டலின் மூலமாக ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள், பணக்காரர்கள் வாழ்கிறார்கள். இந்த சுரண்டலின் மூலமாக முதலாளிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், தொழிலாளிகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீழ்ந்த தொழிலாளிகள் குடித்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளச்சாராயத்தினால். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பழக்கத்தை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தவில்லை என்றால் இந்த நாடு முழுவதும் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். திடீரென்று முந்தா நாள் இரவு தஞ்சாவூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க 10-15 பேர். சாப்பாடு தீந்து போச்சுன்னு சொன்ன சர்வரையும் ஹோட்டல் முதலாளியையும் அடித்து கொள்கிறார்கள். காரணம், அவர்கள் குடித்திருந்த கஞ்சா போதை. ஆகவே இந்த நாடு வாழ வேண்டும் என்றால், உங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் பலனளிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய இலவசங்கள் உண்மையிலேயே மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மதுவை முற்றாக ஒழிக்க வேண்டும், கள்ளச்சாராயத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு முற்போக்கு சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த தலைமுறை வீணாகிவிடக்கூடாது, அழிந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தில் யார் ஒருவர் சிந்திக்கிறாரோ அவரே இந்த பூமியில் வாழ தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் சாராயம் விற்று அதில் அரசு கஜானாவை மட்டுமல்ல, தங்களது பரம்பரை வாரிசுகளுடைய கஜானாவையே நிரப்பக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் கடந்த கொரோனா காலகட்டத்தில் வெறும் கருப்பு சட்டை அணிந்து அவர்கள் வீட்டு வாசலில் நின்று மதுவிற்கு எதிராக கவலம் நாடகம் ஆடிய திமுக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கருத்துக்களை அள்ளி வீசிய திமுக இன்று ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிறது. கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் அபீனும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மரக்காணம் பகுதியிலேயும் செங்கல்பட்டு மதுராந்தகம் பகுதியிலேயும் கிட்டத்தட்ட 23 பேர் கள்ளச்சாராயத்தில் குடித்து மரணம் அடைந்திருக்கிறார்கள். தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 68 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது இந்த திமுக, மானங்கெட்ட திமுக அரசு. ஒருவேளை கள்ளச்சாராயம் குடித்து சாவதில் மாரத்தான் போட்டி நடத்துகிறதா என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் தங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்காக பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்று வெடிவிபத்தில் சிக்கிய ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் பிசாத்து காசு 3 லட்சம் ரூபாய் கொடுத்த இந்த திமுக அரசு தன்னுடைய போதைக்காக திமிரெடுத்து குடித்தவனுடைய மரணத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இதை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது போன்ற ஊக்கப்படுத்துதல்கள் தான் மதுவை போன்ற போதை வஸ்துகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறது. தற்போதைய இளம் தலைமுறை மிகவும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கடந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதுக்கடைகள் இல்லாத காலங்களில் சாலை விபத்துகள்லாம் பெரிய அளவுக்கு குறைந்திருந்தது. ஆனால் இப்போது எங்கு பார்த்தாலும் சாலை விபத்துகள். சின்ன சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு சாராயம் குடிச்சிட்டு மது குடிச்சிட்டு போய் விழுந்து சாகிறத பார்க்குறோம். ஆனால் கல் இறக்குவதை தடை செய்கிறது அரசு. பனங்கல் தென்னங்கல் உற்பத்தியினால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த தொழில் பெருகும். நிலத்தை அந்த
தென்னை மரமும் பனை மரமும் வளர்க்கப்படும் போது நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இப்படி பல்வேறு வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த கல்லை உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் பூர்ண மதுவிலக்கு வரும் வரை கல் இறக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கொண்டு பூர்ண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். முதலில் இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற தவறான முன்னுதாரணத்தை உடனடியாக தமிழக அரசு நிறுத்தி கொண்டு இதற்காக அவர்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களிடம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய தவறான முடிவிற்கும் அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதலுக்கும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வரலாற்றில் எத்தனையோ காலம் சொல்லுவோம். கற்காலம், இரும்பு காலம், செம்பு காலம், பொற்காலம் அப்படிலாம் சொல்லி இருண்ட காலம்னு களப்பிரர் காலத்தை சொல்லுவாங்க. அந்த இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்ற களப்பிரர் காலத்தை விட ஒரு இருண்ட காலம் என்றால் அது இந்த காலம்தான். திராவிட மாடல் ஆட்சி காலம்தான் மிகப்பெரிய இருண்ட காலம். நான் இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், உப்பு கொடுக்குறேன், ஊறுகாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பால் டாயிலையும் 2 சொட்டு சேர்த்து கொடுக்குறான். இது எங்கே போய் நிற்கிறது? இது என்ன நியாயம், என்ன உண்மை, என்ன அறிவு, ஆராய்ச்சி? எதுவுமே கிடையாது. அரியலூர் பக்கத்தில் ஒரு சின்ன நீர் ஓட, அதில் 60க்கு முன்னாடி 1960க்கு முன்னாடி இரவு பகலாக மழை கொட்டிக்கிட்டே இருந்தது. வெள்ளம் நாடு பூரா போயிட்டு இருக்குது. அதில் ரயில்வே பாலத்தை மருதையாறுங்கிற ஒரு சின்ன வாய்க்கா அது அறுத்து போட்டுச்சு. அதனால் கடைசியில் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் போகிறது தடுமாறி விழுந்து ஒரு 2-3 பெட்டி போயிடுச்சு. சொன்னாம் பாருங்க, திமுக காரன் முக்கியமான ஆளு தான். அப்போ இந்திய அரசில் அழகேசன் என்பவர் அமைச்சராக இருந்தார். ஓவி அழகேசன். இவன் அடித்தான், தமிழ்நாடு பூரா போஸ்ட் அடித்தான், தமிழ்நாடு பூரா முழங்கினான். என்ன முழங்கினா? ஓ அழகேசா, நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா, என்ன மந்திரி பதவி உனக்கு ஒரு கேடான்னு அடித்தான். நாடு பூரா கொந்தளிச்சுதுங்க. அதில் பார்த்து லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய பதவியே விட்டு வெளியே போயிட்டாரு. அது இயற்கை. சுனாமி அடிக்குது, மழை கொட்டுது, இதுக்கு போய் யார் கொடை பிடிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் இப்படி நீ பேசுன, நீ இந்த கேட்ட மக்கள், அவனுக்கெல்லாம் ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கு வீடு தோறும் வீதி தோறும் தமிழ்நாடு தோறும் முழுக்க சாராயம்தான். கள்ளக்குறிச்சி என்பது வெளியே வந்தது, வெளியே வராத எங்கேயும் இருக்கு. சின்ன பள்ளிக்கூடத்தில் கூட வாயில போட்டு மென்னுக்கிட்டு போறான். பள்ளிக்கூடம் என்பது தலைகீழா போச்சு. ராஜாஜி குலக்கல்வி அரை நேரம் படின்னு சொன்னான். இவன் 9வது வரைக்கும் நீ ஒண்ணுமே படிக்க வேணான்னு போடான்ட்டான். என்ன இதெல்லாம் ஒரு ஆட்சி? அதனால ஒன்னே ஒன்று சுருக்கம், நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. சாணக்கியன் என்பவன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அர்த்த சாஸ்திரம்னு நூலை எழுதினான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அவன் எத்தனையோ சொல்லிவிட்டு ஒன்னே ஒன்று சொல்லியிருப்பான். அப்பெல்லாம் பரம்பரை ஆட்சி, முடியாட்சி, மன்னர் ஆட்சி. அவனுக்கு இவன் ஒரு வழி சொல்கிறான். நீ காலமெல்லாம் நீனே ஆளணும், உன்னுடைய வாரிசே ஆளணும், உன்னுடைய பரம்பரையே ஆளணும். அதுக்கு நான் சொல்கிறேன்னான்னு எழுதி வச்சிருக்கான். என்ன எழுதி வச்சிருக்கான்? ஒரு ஆட்சியாளன் என்பவன் சாதாரண தண்ணின்னா இந்த தண்ணி இல்லை, குடிக்க கொடுக்க வேணாம், பள்ளிக்கூடம் வேணாம், மருத்துவமனை வேணாம், சாலை போட வேணாம், நீ மக்களுக்கு எதுவுமே செய்ய வேணாம்டா. நான் சொல்கிறேன் 3 அதை மட்டும் செய்டா அப்படின்னா. என்னடான்னா, நாடு பூரா சூதாட்டத்தை ஃப்ரீயாக விடு, எந்த தடையும் இருக்கப்படாது, எதுவும் கேட்கப்படாது, போலீஸ் கேட்கப்படாது. அதனால் ஏதாவது சூதாட்டத்தை விடு, முதல் வேலை. பாதி இளைஞர்கள் வாலிபர்கள் அதில் அமைங்கிடுவான். அதுக்கு அடுத்தது என்னன்னா, 2வது சாராயத்தை விடு, நாடு பூரா சாராயத்தை விடு, ஃப்ரீயாக விட்டுடணும், யாரும் தடை இருக்கக்கூடாது. 2. 3வது என்னன்னா, இதில் இந்த 2லையுமே 180-90 பேர் விழுந்துருவான். ஒரு 10 பேர் இவரை சொல்லலை, இவர் மாதிரி இருக்கிற 10 பேர் ஒழுங்காக இருப்பான். அவனையும் அடக்கிறதுன்னா விபச்சாரத்தையும் விடுறான்னா, விபச்சாரத்தையே விடுன்னா. இதை 3 மட்டும் நீ செய்யடா ராஜா, உன்னை யாரும் கேட்க மாட்டான். சிந்திக்கவே நாடு என்ன, மக்கள் என்ன, ஆட்சி என்ன, கல்வி என்ன, எதை பற்றியும் கேட்கறதுக்கு எவனுக்கும் அறிவும் நிதானமும் எதுவுமே இருக்காது.
நீ ஆளலாம், உன் பிள்ளை ஆளும், உன் பேர பிள்ளை ஆளும், உன் வைப்பாட்டி ஆளலாம், வைப்பாட்டி பிள்ளையும் ஆளலான்னா அதான் நடக்குது. இது யாரு படிச்சானோ படிக்கலையோ, யாருக்கு தெரிஞ்சதா தெரியலையோ, தமிழினத்தின் ஒரே தன்னிகர் இல்லாத தலைவர், தானை தலைவர், தமிழனின் தலைவர், டாக்டர் கலைஞர், இன்னும் என்னென்னமோ அவர் ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சது, மற்றவனுக்கெல்லாம் அது விளங்கலை. இவர் மட்டும் விளங்கினாரு, பார்த்தாரு. 71 தேர்தலில் அதுக்கு காரணம் நிறையா சொல்ல நேரம் கிடையாது. வந்துட்டு நிறைய எம்எல்ஏக்கள் வந்தாங்க. ஆஹா, இப்போ இதுதான் நமக்கு நேரம்னு முடிவு பண்ணி 72லேருந்து ₹1 ₹2 பொட்டலம் கட்டி தெருவில், ரோடில், பஸ் ஸ்டாண்டில் எங்கே வேணால் விற்றான். அன்னைக்கு தொடங்கினது தான் இது. நீ எங்கே பெரியார் பள்ளிக்கூடத்தில் படித்த, எந்த காஞ்சிபுரம் அண்ணாதுரை சர்வகலாசாலையில் படித்த, எதை நிலைநாட்டுற? ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த திராவிட மாடல் என்பது மிகப்பெரிய நம்பர் 1 ஃப்ராட். இந்த திராவிட நாட்டை இனிமேல் இந்தியா பூரா கொண்டு போகிறாராம். இந்தியா பூரா கொண்டு போய் அப்புறம் இன்னும் அவன் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்கிற மாதிரி அகண்ட பாரதத்துக்கும் கொண்டு போய் இவர் ஆட்சி இங்கே மட்டும் இல்லாமல் அகில இந்தியாவிலையும் நடக்கணும். நாட்டை காப்போம். தேர்தலில் என்னத்த நாட்டை கேட்குற? அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் போயாச்சு. அதனால் இதெல்லாம் பேச எங்கள் நேரம் பத்தாது. அதனால் அருமை பெரியோர்களே, இந்த மக்கள் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம் இதுக்கெல்லாம் விமோச்சனம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி பேசுறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, ஊர்வலம் போகிறது நடக்கவே நடக்காது. இந்த நாட்டில் பெண்கள் பாதி பேர் இருக்காங்க. பாதிக்கப்படுறவங்க பெண்கள் தான், தாலி அறுக்கிறது பெண்கள் தான். இதையெல்லாம் 214ல் 103 நாள் நடைபெறணும். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் வந்து அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தோம். 36 பேர் இரவு பகல் மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம், குடிக்க வைக்க அரசா, படிக்க வைக்க அரசா, தாலிக்கு தங்கமா, தாலி அறுக்க டாஸ்மாகா, மதுவை கொடுக்கும் அரசுதான் மக்கள் துரோக அரசாகும். வழிநெடுக பேசி 3 லட்சம் நோட்டீஸ் கொடுத்தோம். தருமபுரி போகல, நீலகிரி போல மிச்சம் எல்லா மாவட்டத்துக்கும் நடந்து போனோம். விளைவு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன விளைவுன்னா, இந்த பெண்கள் முடிவு பண்ணால் நடக்கும். எப்படி நடக்கும்? பாதி ஓட்டு அவங்க கையில் தான் இருக்குது, வேற யார் கையில் இல்லை. நான் இவரெல்லாம் விலை போயிடலாம், பெண்கள் அப்படி போக மாட்டாங்க, இந்த விஷயத்தில் போக மாட்டாங்கன்னு நம்புகிறோம். வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு, ஊருக்கு ஊரு, எல்லா ஊருக்கும் போய் வீட்டில் உட்கார்ந்து பேசணும். 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்கார்ந்து இவர் பேசணும், இன்னும் எல்லாரும் பேசணும். அப்பதான் அது உரைச்சி மக்கள், அந்த மக்கள் பாதி ஓட்டு அவங்க கையில், 100க்கு 50 ஓட்டு, 10 பேர் போடல 40 பேர். இவர் மாதிரி எங்களை மாதிரி இருக்கவங்க ஒரு 20 பேராக போடுவோம் இல்லை, ஆண்கள் 50 பேர்ல 40 20 60 பங்கு ஓட்டு. 234 எம்எல்ஏவும் உலக வரலாற்றிலேயே பெண்களாக அமைந்த ஒரு சட்டமன்றம் தமிழ்நாடு மன்றமாக தான் இருக்கும். வேற வாய்ப்பே, இதுதான் எனக்கு சரியான தீர்வுன்னு ஏன் மூளைக்கு படுது. அதனால வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூடு அரசே, மூடு அரசே, மூடு அரசே, மூடு அரசே, டாஸ்மார்க்கை மூடு அரசே, மூடு அரசே, டாஸ்மார்க்கை மூடு அரசே, மூடு அரசே, மக்களை காக்க வக்கில்லை, மக்களை காக்க வக்கில்லை, ஆட்சி நடத்த துப்பில்லை, ஆட்சி நடத்த துப்பில்லை, திமுகவே பதவி விலகு, திமுகவே பதவி விலகு, டாஸ்மார்க் சாராயம் 230, டாஸ்மார்க் சாராயம் 230, கள்ளச்சாராயம் வெறும் 30, கள்ளச்சாராயம் வெறும் 30, குடிப்பவனுக்கும் மானியம் கொடு, குடிப்பவனுக்கும் மானியம் கொடு, குடிக்க செய்தவன் நீதானே, குடிக்க செய்தவன் நீதானே, குடியெடுத்தவன் நீதானே, குடியெடுத்தவன் நீதானே, மூடு அரசே, மூடு அரசே, மூடு அரசே, மூடு அரசே, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. இன்னொரு தடவை நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஆமா ஆமா, சாகடிக்குது சாராயம், சாகடிக்குது சாராயம், தாலி பறிக்குது தமிழக அரசு, தாலி பறிக்குது தமிழக அரசு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மாநிலம் வாழ மதுவை விலக்கு, மாநிலம் வாழ மதுவை விலக்கு, சொந்த மக்களை சுரண்டி தின்னும், சொந்த மக்களை சுரண்டி தின்னும் மானங்கெட்ட திமுக அரசே, மானங்கெட்ட திமுக அரசே, உங்கள் குடும்பம் கொழுத்து வாழ, உங்கள் குடும்பம் கொழுத்து வாழ, ஊர் குடும்பங்கள் குடித்து சாவதா, ஊர் குடும்பங்கள் குடித்து சாவதா, குடிக்காதவன் செத்தால் பிணம், குடிக்காதவன் செத்தால் பிணம், குடித்து செத்தால் பணம், குடித்து செத்தால் பணம், மூடு அரசே, மூடு அரசே, மூடு அரசே, மூடு அரசே, டாஸ்மார்க்கை மூடு அரசே, மூடு அரசே, டாஸ்மார்க்கை மூடு அரசே, மூடு அரசே, மக்களை காக்க வக்கில்லை, மக்களை காக்க வக்கில்லை, ஆட்சி நடத்த துப்பில்லை, ஆட்சி நடத்த துப்பில்லை, திமுகவே பதவி விலகு, திமுகவே பதவி விலகு, டாஸ்மார்க்
டாஸ்மார்க் சாராயம் 230, கள்ளச்சாராயம் வெறும் 30, குடிப்பவனுக்கும் மானியம் கொடு, குடிக்க செய்தவன் நீதானே, குடியெடுத்தவன் நீதானே, மூட அரசே, மூட அரசே, பதவி விலகு, பதவி விலகு. சாகடிக்குது சாராயம், சாகடிக்குது சாராயம், தாலி பறிக்குது தமிழக அரசு, தாலி பறிக்குது தமிழக அரசு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மாநிலம் வாழ மதுவை விலக்கு, மாநிலம் வாழ மதுவை விலக்கு, சொந்த மக்களை சுரண்டி தின்னும், சொந்த மக்களை சுரண்டி தின்னும் மானங்கட்ட திமுக அரசு, மானங்கட்ட திமுக அரசு, உங்கள் குடும்பம் கொடுத்து வாழ, உங்கள் குடும்பம் கொடுத்து வாழ, ஊர் குடும்பங்கள் கொடுத்து சாவதா, ஊர் குடும்பங்கள் கொடுத்து சாவதா, குடித்தவன் செத்தால் பிணம், குடித்தவன் செத்தால் பிணம், குடித்து செத்தால் பணம், குடித்து செத்தால் பணம், மூட அரசே, மூட அரசே, மூட அரசே, மூட அரசே, டாஸ்மாகை மூட அரசே, டாஸ்மாகை மூட அரசே, மக்களை காக்க வக்கில்லை, மக்களை காக்க வக்கில்லை, ஆட்சி நடத்த வழி துப்பில்லை, ஆட்சி நடத்த துப்பில்லை, திமுகவே பதவி விலகு, திமுகவே பதவி விலகு, டாஸ்மாக் சாராயம் 230, டாஸ்மாக் சாராயம் 230, கள்ளச்சாராயம் வெறும் 30, கள்ளச்சாராயம் வெறும் 30, குடிப்பவனுக்கும் மானியம் கொடு, குடிப்பவனுக்கும் மானியம் கொடு, குடித்து செத்தவனுக்கும் குடிக்க செய்தவன் நீதானே, குடிக்க செய்தவன் நீதானே, குடிக்க செய்தவன் நீதானே, குடிக்க செய்தவன் நீதானே, குடியை கெடுத்தவனும் நீதானே, குடியை கெடுத்தவன் நீதானே, மூட அரசே, மூட அரசே, மூட அரசே, மூட அரசே, பதவி விலகி, பதவி விலகி, பதவி விலகி, பதவி விலகி. ஒழிப்போம், ஒழிப்போம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், 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 கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், 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 கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் எல்லா சாராயத்தையும் ஒழிப்போம். சாகடிக்குது, சாகடிக்குது சாராயம், சாகடிக்குது சாராயம், தாலி பறிக்குது சாராயம், தாலி பறிக்குது சாராயம், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மாநில வாழ மதுவை விலக்கு, மாநில வாழ மதுவை விலக்கு, சொந்த மக்களை சுரண்டி தின்னும், சொந்த மக்களை சுரண்டி தின்னும் மானங்கெட்ட திமுக அரசு, மானங்கெட்ட திமுக அரசு, உங்கள் குடும்பம் கொத்தா வாழ, உங்கள் குடும்பம் கொத்தா வாழ, ஊர் குடும்பங்கள் குடித்து சாவதா, ஊர் குடும்பங்கள் குடித்து சாவதா, குடிக்காதவன் செத்தால் பிணம், குடிக்காதவன் செத்தால் பிணம், குடித்து செத்தால் பணம், குடித்து செத்தால் பணம், மூடு அரசு, மூடு அரசு, மூடு அரசு, மூடு அரசு, டாஸ்மார்க்கை மூடு அரசு, டாஸ்மார்க்கை மூடு அரசு, மக்களை காக்க வக்கில்லை, மக்களை காக்க வக்கில்லை, ஆட்சி நடத்த துப்பில்லை, ஆட்சி நடத்த துப்பில்லை, திமுக அரசு, திமுக அரசு பதவி விலகு, திமுக அரசு பதவி விலகு, டாஸ்மார்க் சாராயம், டாஸ்மார்க் சாராயம் 230, கள்ளச்சாராயம் வெறும் 30, குடிப்பவனுக்கு மானியம் கொடு, குடிப்பவனுக்கு மானியம் கொடு, குடித்து செத்தவனும் குடிக்க செய்தவன் நீதானே, குடிக்க செய்தவன் நீதானே, குடிகெடுத்தவனும் நீதானே, குடிகெடுத்தவன் நீதானே, மூட அரசு, மூட அரசு, மூட அரசு, மூட அரசு, மூட அரசு, மூட அரசு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, தமிழ்நாட்டு மக்களை காத்திர பதவி விலகு, தமிழ்நாட்டு மக்களை காத்திர பதவி விலகு. சாகடிக்குது சாராயம், சாகடிக்குது சாராயம், தாலி பறிக்குது தமிழக அரசு, தாலி பறிக்குது தமிழக அரசு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மதுவை விலக்கு, மாநிலம் வாழ மதுவை விலக்கு, மாநிலம் வாழ மதுவை விலக்கு, சொந்த மக்களை சுரண்டி தின்னும், சொந்த மக்களை சுரண்டி தின்னும் ஆனங்கெட்ட திமுக அரசு, மானங்கெட்ட திமுக அரசு, உங்கள் குடும்பம் கொழுத்து வாழ, உங்கள் குடும்பம் கொடுத்து வாழ, ஊர் குடும்பங்கள் குடித்து சாவதா, ஊர் குடும்பங்கள் குடித்து சாவதா, குடிக்காதவன் செத்தால் பிணம், குடிக்காதவன் செத்தால் பிணம், குடித்து செத்தால் பணம், குடித்து செத்தால் பணம், மூட அரசே, மூட அரசே, மூட அரசே, மூட அரசே,
டாஸ்மார்க்கை மூடு அரசே, மூடு அரசே. மக்களை காக்க வக்கில்லை, ஆட்சி நடத்த துப்பில்லை, திமுகவே பதவி விலகு, டாஸ்மாக் சாராயம் 230, கள்ளச்சாராயம் வெறும் 30, குடிப்பவனுக்கும் மானியம் கொடு, குடிக்க செய்தவன் நீதானே, குடிகெடுத்தவன் நீதானே. மூடு அரசே, மூடு அரசே, பதவி விலகு, பதவி விலகு.